Good morning, students. Today we discuss about the next unit, hydrocarbon. Unit 13, hydrocarbons. Hydrocarbon already discussed about the topic carbon and its compounds. அதெல்லாம் பார்த்துருப்போம். The organic chemistry வந்து carbon combines with other elements to form compounds is called hydrocarbons or carbon compounds, etc. இப்போ here our topic is hydrocarbon. Carbon combined with hydrogen to form compounds are called hydrocarbons. There are further divided into two types: aliphatic, aromatic. Aliphatic hydrocarbon, aromatic hydrocarbon. Aliphatic hydrocarbon என்ன அப்படின்னா, ஒரு காம்பவுண்ட் ஒரு பாண்ட் ஃபார்மேஷனில் வந்து சிங்கிள் செயினில் இருந்துச்சுன்னா, அதாவது ஹரிசாண்டலில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டைப்புக்கு பேர் அலிஃபேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ். அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ், அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ங்கிறது அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். ஃபார் எக்ஸாம்பிள், கார்பனுடைய வேலன்சி 4 பக்கமும் சிங்கிள் பாண்டில் இருந்துச்சுன்னா அது சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். அல்லது கார்பன் இன்னொரு காம்பவுண்டோட டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டில் வந்துச்சுன்னா அது வந்து அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் சொல்கிறோம். இப்போ அலிஃபேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸு அசைக்ளிக், சைக்ளிக். அசைக்ளிக்ங்கிறது ஒரு லாங் செயின், கிடைமட்டமாக போகக்கூடிய ஒன்று. லாங் செயின்னா என்ன? கார்பன் 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 அப்படியே செயின் மாதிரி போய்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அசைக்ளிக். சைக்ளிக் அப்படின்னா, இப்போ ட்ரையாங்கிள், ஹெக்ஸகோனல், பென்டகோனல் இந்த மாதிரி சைக்கிளில் ஃபார்மேஷன் ஆகி கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ். அதுக்கடுத்தது சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட். சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன? அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன? சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்னால் கார்பனுடைய வேலன்சி 4, ஒரு கார்பன் இன்னொரு கார்பனோட சிங்கிள் செயின் பாண்ட் ஃபார்மேஷனில் கம்பைன் பண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சேச்சுரேட் காம்பவுண்ட்ஸ். ஒரு கார்பன் இன்னொரு கார்பனோட டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் அப்படி பாண்ட் ஃபார்மேஷனில் கம்பைன் ஆகி இருந்துச்சுன்னா அது பேர் அன்சேச்சுரேட்டட் கார்பன்ஸ். இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன்ஸை வந்து நம்ம பேசிக்காக வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்கிற போல் இதில் கெமிஸ்ட்ரியில் வந்து இதுக்கு ஐயூபாக் நேமில் கொடுத்துருக்காங்க. மீத், ஈத், ப்ரொப்பேன், பியூட்டேன். நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். அந்த ஹைட்ரோகார்பன் காம்பவுண்ட் சொல்லும்போது இருக்கிறதுலே மிகச்சிறியது என்ன அப்படின்னா மீத்தேன். அடுத்து ஈத்தேன். அதனுடைய மீத்தேனுடைய மாலிகுலர் ஃபார்முலா CH4. கார்பன் 4 வேலன்சி இருக்குது. அப்போ மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், கெப்டேன், ஆக்டேன், நானேன், டெக்கேன் இப்படி சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். இது எல்லாமே சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். அப்போ இதுக்கு டோட்டலாக என்ன பேர் அப்படின்னா அல்கேன்ஸ். அதாவது சிங்கிள் காம்பவுண்ட், சிங்கிள் பாண்டில் காம்பவுண்ட் வந்து சிங்கிள் பாண்டில் ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அல்கேன்ஸ். இது சேச்சுரேட்டட். இப்போ அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்டில் வந்து 2 வருது, அல்கீன், அல்கைன். அல்கீன் என்ன ஆகும்னா, இந்த கார்பன் கார்பன் பாண்ட்ஸ் ஃபார்மேஷனுக்கு இடையில் டபுள் பாண்ட் வந்துச்சுன்னா அந்த மாதிரி காம்பவுண்டை அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் அல்லது அல்கீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இன்னொரு அன்சேச்சுரேட் காம்பவுண்ட்ஸ் அல்கைன்ஸ்ன்னு சொல்கிறோம். அது என்ன அப்படின்னா, கார்பன் கார்பன் காம்பவுண்ட்ஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஃபார்மேஷன் ட்ரிபிள் பாண்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அல்கைன்ஸ். அல்கேன், அல்கீன், அல்கைன். இதை வச்சு தான் நம்ம அதுக்கு பேர் கொடுக்குறோம். இப்போ சிங்கிளில் இருந்துச்சுன்னா மீத் ப்ளஸ் ஏன் மீத்தேன், ஈத் ப்ளஸ் ஏன் ஈத்தேன், ப்ரோப் ப்ளஸ் ஏன் ப்ரோப்பேன், பியூட் ப்ளஸ் ஏன் பியூட்டேன். இது எப்போ? எல்லா காம்பவுண்ட்ஸுமே சிங்கிள் பாண்டில் வந்தால் அந்த அல்கேன் அதனுடைய கண்டினியூஸ் ANE அதை வந்து மீத், ஈத், ப்ரோப், பியூட் அதோட கம்பைன் பண்ணி பேரை கொடுத்துரும். அதுக்கடுத்து ஈன், அல்கீன். இப்போ டபுள் பாண்ட் வந்துச்சு சார். இப்போ இதே பார்த்தீங்கன்னா இந்த பாண்டை வந்து மீத்தேன், ஈத்தேன் 2 காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா ஈத்தேன். இந்த மாலிகுலர் ஃபார்முலா வந்து இப்படி எழுதியிருப்பாங்க. CH4னா மீத்தேன், C2H6னா ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன் அப்படி எழுதிப்பாங்க. இப்போ அதை பிரித்து எழுதும்போது சிங்கிள் பாண்டில் இப்படி எழுதியிருப்போம். அப்போ இந்த மாதிரி எழுதும்போது இதுக்கு பேர் ஈத்தேன். அதே இது டபுள் பாண்டில் இருக்கும்போது இதுக்கு பேர் ஈத்தீன். ட்ரிபிள் பாண்டில் வரும்போது இத்தைன் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி இது பூரா இந்த மாதிரி ஹரிசானில் போகுது.
இதே இது வந்து சைக்ளோ அல்கேன், அதில் சேச்சுரேட்டட் வந்துச்சுன்னா சைக்ளோபியூட்டேன். சைக்ளோபியூட்டேன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எல்லாமே சிங்கிள் பாண்டில் ஃபார்ம் ஆகுச்சுன்னா அது சைக்ளோபியூட்டேன் சொல்கிறோம். சைக்ளோபியூட்டேன் வரலாம், சைக்ளோப்ரோப்பேன் வரலாம், சைக்ளோபென்டேன் வரலாம், சைக்ளோஹெக்சேன் வரலாம், இந்த மாதிரி வரும். இதில் இது வந்து சேச்சுரேட்டடில் வரும். இதில் அன்சேச்சுரேட்டட் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் சைக்ளோ அல்கீன். அப்போ அது வந்து பாண்ட் வந்து டபுள் பாண்டில் வந்திருக்கும். அப்போ அதுக்கு எப்படி சொல்லுவோம், பியூட்டேன் இங்கே சொன்னோம்னா இங்கே பியூட்டின்னு சொல்லணும், சைக்ளோ பியூட்டின். அதே மாதிரி ட்ரிபிள் வந்துச்சுன்னா பியூட்டைன் அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த பாண்ட் ஃபார்மேஷனை எழுதுறது வந்து இப்படி ஃபார்முலா ப்ராப்ளமும் எழுதலாம், இப்படி சிம்பாலிக்காகவும் எழுதலாம். இப்போ ஒரு கார்பன் இருக்குன்னா இந்த இடத்த வந்து ஒரு கார்பனுக்கு இடையில வந்து ஒரு பாண்ட் ஒரு கோடு மாதிரி போட்டு ட்ரா பண்ணலாம். அடுத்து இன்னொரு பாண்டு இது. அப்போ இந்த இடத்துல வந்து 1 2 3 4 4 கார்பன் இருக்குது. 4 கார்பனுமே சிங்கிள் பாண்டடில் இருக்குது அப்படின்னா இதுக்கு பேர் பியூட்டேன். அதை சிம்பாலிக்காக இந்த மாதிரி எழுதிடலாம். அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் எழுதலாம். இப்போ இந்த ஜாயிண்டில் ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். அப்போ இதுக்கு பேர் 2 மித்தைல். இங்கே ஒரு CH3 இருக்குது, இங்கே ஒரு CH3, இந்த CH3. இப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 பக்கம், இங்கே ஒரு ஹைட்ரஜன் 4 பக்கம் இருக்குது. அப்போ 2 மித்தைல் ப்ரோப்பேன். அப்போ இதை சிம்பாலிக்காக இப்படி எழுதலாம். அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், நேம் கொடுக்கலாம், ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணலாம், கெமிக்கல் ஃபார்முலா எழுதலாம். இப்போ இது அல்கீனா அல்கைனா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா ஒரு கார்பன் அதை என்னன்னு சொல்கிறோம், CnH2n+2. இந்த ஃபார்முலா பிரகாரம் வரக்கூடிய மாலிகுலர் ஃபார்முலா எல்லாமே அல்கேன் காம்பவுண்ட்ஸ். CnH2n இந்த மாதிரி வரக்கூடிய இந்த ஃபார்மேட்டில் வரக்கூடிய காம்பவுண்ட் எல்லாமே அல்கீன் காம்பவுண்ட். அல்கைன் காம்பவுண்டுக்கு CnH2n-2. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார்பன் இருக்குது CH4, கார்பன் வந்து 1, CnH2 × 1 + 2. அப்போ பார்த்தீங்கன்னா சிக்கு 1 H2 + 2, அப்போ CH4 இப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இதே மாதிரி அல்கைன் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அல்கைன் அப்படிங்கிற காம்பவுண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத புக்கு மூலமாக கோத்ரூ பண்ணுவோம். இப்போ இதில் நம்ம சொன்ன விஷயம்லாம் பேசிக்காக வந்து 10th படித்தது. அதுக்கப்புறம் இதை நம்ம புதுசாக அப்படியே கொஞ்சம் ரீகால் பண்ணிவிட்டு இப்போ என்னென்னா அல்கேன் இந்த காம்பவுண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல் ஆஃப் யூ டேக் பேஜ் நம்பர் 182. பேஜ் நம்பர் 182. இதில் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது அந்த எப்படி நேம் கொடுக்குறது. 182ல் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இங்கே 1 2 3 4 5 கார்பன்னா பென்டேன். அதில் 2வது கார்பனில் மித்தைல் குரூப் இருக்குது. இந்த கீழே இருக்கக்கூடிய குரூப்பு மித்தைல் குரூப்பு. அப்போ 2 மித்தைல் பென்டேன். அதேமாதிரி இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 கார்பன். 2வதுலேயும் 4வதுலேயும் 2 மித்தைல் இருக்குது. அப்போ 2,4 டைமித்தைல் பென்டேன். இதே மாதிரி ஒவ்வொரு காம்பவுண்டும் நேம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில இதில் 2 மாலிகுல் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே கொடுத்துருக்க இதில் பாருங்கள், ஒரு கார்பன் 1 2 3 4 5 6 7 8 18 அப்படின்னா ஆக்டேன். அதில் 2 3 அதில் வந்து மித்தைல் குரூப் இருக்குது. இதில் 4ல் வந்து இத்தைல் குரூப்பு. அப்போ 2 3 டைமித்தைல் 4 இத்தைல் ஆக்டேன் அப்படின்னு பேர் கொடுக்கணும். இந்த மாதிரி பேர் கொடுத்து நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிற வேண்டியது. அதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன்ஸ் ஆஃப் அல்கேன் ஃப்ரம் கேட்டலிட்டிக் ரிடக்ஷன். இந்த அல்கைன் காம்பவுண்ட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when a mixture of hydrogen gas with alkene or alkyne gas is passed over catalysts such as platinum or palladium at room temperature. அதாவது unsaturated compounds alkynes நம்ம பார்த்தோம்ல ஏற்கனவே, அல்கைன்னா சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். இந்த அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் வந்து பிளாட்டினம் பெல்லோடியம்னால ஹைட்ரஜன் மிக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் வந்து அல்கைன் கேஸ் வந்து பாஸ் பண்ணும்போது பெல்லோடியம் அல்லது பிளாட்டினம் கேட்டலிஸ்ட் வச்சு பாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் சேச்சுரேட்டட் காம்பவுண்டாக மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எக்ஸாம்பிள் ப்ரோப்பீன் 3 கார்பன் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்கிறதுனால
அதை ப்ரோப்பீன் சொல்கிறோம். அதோட ஹைட்ரஜன்ஸ் வந்து அட்டாச் ஆகுது. அட்டாச் ஆகும்போது இந்த டபுள் பாண்ட் வந்து ட்ரிபிள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறிடுது. அப்போ CH3 CH2 CH3 இதுக்கு பேர் ப்ரோப்பேன். அப்போ இந்த மாதிரி ஒரு அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்லேருந்து சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பனான அல்கேனா ப்ரிப்பேர் பண்ணுறோம். அனதர் மெத்தட் ஈத்தீன். ஈத்தீன்கிறது டபுள் பாண்ட், இதோட ஹைட்ரஜன் சேர்க்கும்போது ஈத்தேன் கிடைக்குது. அதே மாதிரி ப்ரொப் 1 ஐன் அப்படிங்கிறத ஹைட்ரஜன் சேர்க்கும்போது ப்ரோப்பேன் கிடைக்குது. இது வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேன்ஸ் ஃப்ரம் கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் மெத்தட் அல்லது அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ் டு சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ். அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேன்ஸ் ஃப்ரம் கார்பாக்சிலிக் ஆசிட். ஆசிட் குரூப்பில் வந்து நம்ம பண்ணுறோம். அப்போ ஆசிட் குரூப்பு அது அசிட்டேட் குரூப்பு அப்படின்னா when a mixture of sodium salt of carboxylic acid and soda lime is heated, alkane is formed. The alkane formed gas one carbon atom less than carboxylic acid. This process of eliminating carboxylic group is known as decarboxylation. அதாவது கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பை வந்து நம்ம மிக்சர் ஆஃப் சோடியம் சால்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் சோடா லைம் சோடியம் ஹைட்ராக்சைடை போடும்போது ஆசிட் குரூப்பை வந்து வெளியேற்றுது. இதுக்கு பேர் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். டீகார்பாக்சிலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா CH3COOH ஃபார்முலா என்னது? அசிட்டிக் ஆசிட். இதை வந்து வினிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு NA குரூப் அட்டாச் ஆயிடுச்சு. இது சோடியம் அசிட்டேட் சால்ட். இதில் வந்து NaOH போடும்போது இந்த NaOH கார்பனேட் குரூப்பு சேர்ந்து அசிட்டேட் குரூப்பு சேர்ந்து சோடியம் கார்பனேட் சால்ட்டாகவும் ப்ளஸ் மீத்தேனாகவும் மாறிடுது. அப்போ இந்த COO குரூப்பு அப்படியே வெளியேற்றுறனால இதுக்கு பேர் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் மெத்தட் கோல்ட்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட். இது வந்து நேமிங் ரியாக்ஷன், ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட் when sodium or potassium salt of carboxylic acid is electrolyzed. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் ஆசிட் குரூப்பு அதே சால்ட்டை வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து எலக்ட்ரோலைசேஷன் பண்ணும்போது ஹையர் அல்கேன்ஸ் ஃபார்ம்ட். த டீகார்பாக்சிலேட்டிவ் dimerization of 2 carboxylic acid occurs. This method is suitable for preparing symmetrical alkanes. For example, sodium acetate plus water dissolve பண்ணி எலக்ட்ரோல் முன்னாடி கரண்ட் பாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன NaOH மீத்தேன் ஈத்தேன் கிடைக்குது ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேன்ஸ் யூஸிங் அல்கைல் ஹேலைட். இந்த அல்கைல் ஹேலைட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா மீத்தேன் ஈத்தேன் ப்ரொப்பேன் பியூட்டேன் இதில் உள்ள ஒரு ஏதாவது ஃபஸ்ட்டு கார்பன் உள்ள ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு குளோரின் ஆட்டம் சேர்ந்துருக்கு. அப்போ என்ன சொல்கிறோம்? ஒரு குளோரோ மீத்தேன், குளோரோ ப்ரொப்பேன், குளோரோ பியூட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து ஹைட்ரஜன் ஜிங்க் அண்ட் HCl முன்னால் ஹைட்ரஜன் பாஸ் பண்ணும்போது நமக்கு சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் ப்ரொப்பேன் கிடைக்குது. பை ரிடக்ஷன் வித் நேசன்ட் ஹைட்ரஜன் எக்ஸப்ட் alkyl fluorides, other alkyl halides can be converted into alkenes by reduction with nascent hydrogen. The hydrogen for reduction may be obtained by using any of the following reducing agents. Zinc plus HCl போடலாம், zinc plus acetic acid போடலாம், zinc plus copper போடலாம். அப்படி போடும்போது நமக்கு குளோரோப்ரோப்பேன் ஜிங்க் HCl போடும்போது ப்ரோப்பேன் கிடைக்குது. அடுத்து வுட்ஸ் ரியாக்ஷன். இது ஒரு நேமிங் ரியாக்ஷன், முக்கியமான ரியாக்ஷன். When a solution of yellow alkanes in dry ether is treated with sodium metals, higher alkanes are produced. This reaction is used to prepare higher alkanes with even number of carbon atoms. For example, alkyl halogens வந்து alkanes வந்துன்னா இப்போ மீத்தேன் அதில் உள்ள ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு புரோமின் ஷிஃப்ட் ஆகிருக்கு. அதோட சோடியம் போட்டு இந்த 2 மாலிகுலாக மீத்தைல் புரோமைட் போடுறோம். நமக்கு மீத்தேன் ப்ளஸ் சோடியம் புரோமைட் கிடைக்குது. இதில் பாருங்கள், இங்கே வந்து என்ன அப்படின்னா இங்கே ஒரு புரோமின், இதே மாதிரி இன்னொரு மாலிகுல் எடுத்துக்கிறோம், இங்கே ஒரு புரோமின், 2 ஆட்டம் சோடியம் போடுறோம். இந்த 2 ஆட்டம் சோடியமும் புரோமின் 2ஓட சேர்ந்து 2NaBr கிடைச்சிது. இது 2 கம்பைன் ஆகி மீத்தேன் கிடைக்குது. அதே மாதிரி கோரே ஹவுஸ் மெக்கானிசம்ஸ். ஆன் அல்கைல் ஹேலைட் அண்ட் லித்தியம் டை அல்கைல் copper are reacted to give higher alkane. For example, ethyl bromide plus copper lithium முன்னால் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஹையர் அல்கேன் ப்ரோப்பேன் கிடைக்குது ப்ளஸ் லித்தியம் புரோமைட் கிடைக்குது.
அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேன்ஸ் ஃப்ரம் கிரிக்னார்ட் ரியேஜன்ஸ். கிரிக்னார்ட் ரியேஜன்கிறது மெக்னீசியம் குரோமின் ஹேலஜன் சேர்ந்த கலவை தான் கிரிக்னார்ட் ரியேஜன் சொல்கிறோம். அப்போ இந்த கிரிக்னார்ட் ரியேஜன்ஸ் முன்னால் நம்ம குளோரோமீத்தேனை யூஸ் பண்ணும்போது நமக்கு மித்தைல் மெக்னீசியம் குளோரைடு அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்குது. ஹேலோ அல்கேன்ஸ் ரியாக்ட்ஸ் வித் மெக்னீசியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈதர்ஸ் டு கிவ் அல்கைல் மெக்னீசியம் ஹேலைட் விச் இஸ் நோன் ஆஸ் கிரிக்னார்ட் ரியேஜன்ஸ். ஒரு அல்கேன் குரூப்பு, ஒரு மெக்னீசியம் குரூப்பு, ஒரு ஹேலஜன் குரூப்பு, இது மூணு சேர்ந்த அந்த காம்பவுண்ட் மொத்த காம்பவுண்டுக்கு பேர் தான் கிரிக்னார்ட் ரியேஜன்ஸ் சொல்கிறோம். Here the alkyl group is directly attached to the magnesium metal make to it behave a carbon ion. So any compound with easily replaceable hydrogen reacts with the Grignard reagent to give corresponding alkanes. இங்கே குளோரோமீத்தேன் ப்ளஸ் மெக்னீசியம் போடுறோம். நமக்கு ட்ரை ஈதர் முன்னால் நமக்கு கிடைக்கக்கூடியது மித்தைல் மெக்னீசியம் குளோரைடு. இந்த மித்தைல் மெக்னீசியம் குளோரைடோட வாட்டர் ரியாக்ட் பண்ணும்போது மீத்தேன் கேஸ் தனியாகவும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அல்லது குளோரோ ஹைட்ராக்சைடு அதுவும் கிடைக்குது. அடுத்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ இந்த அல்கேனோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா, இதனுடைய சி கார்பன் 1லேருந்து 4 வரை கேஸ், 5 to 17 வரை லிக்யூட்ஸ், 18 எபோவ் வந்து சாலிட்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். சாலுபிலிட்டி இன்சாலுபிள் இன் வாட்டர், சாலுபிள் இன் நான் போலார் சால்வன்ஸ். அதே மாதிரி இந்த அல்கேனுடைய டென்சிட்டி பார்த்தீங்கன்னா லெஸ் டென்ஸ் தென் வாட்டர், ஃப்ளோட் ஆன் டாப் ஆஃப் H2O. பாய்லிங் பாயிண்ட் increases carbon chain length increases decrease with the increase in degree of branchings. Next, boiling point and physical state. The boiling point of continuous chain of alkanes increases with the increase in length of carbon chain. அது கார்பன் செயின் அதிகரிக்க அதனுடைய பிரேக் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் நிறையா எனர்ஜி தேவைப்படுறதுனால அதனுடைய பாய்லிங் பாயிண்ட்டு அதிகமாக போயிட்டே இருக்குது. கார்பன் செயின் ரஃப்லி about 30 degrees Celsius for every added carbon atom to the chain. Being non-polar alkenes have weak van der Waals force which depends upon the molecular surface area and hence increases with the increased molecular size. We observe that with the same number of carbon atoms, straight chain isomers have, all of you turn over page number 186, higher boiling point compared to branch chain isomers. The boiling point decreases with the increase in branching as the molecule becomes compact and the area of contact decreases. Solubility and density. சாலுபிள், அதாவது இந்த அல்கேன்ஸ் வந்து சாலுபிள் ஆகக்கூடியது எப்படி அப்படின்னா, வாட்டர் மாலிகூல்ஸ் ஆர் போலார் அண்ட் அல்கேன்ஸ் ஆர் நான் போலார். The insolubility of alkanes in water makes them good water repellent for metals which protects the metal surface from corrosions. Because of their lower density than water, they form two layers and occupy top layer. The density difference between alkanes and water explains why oil spills in aqueous environments spread so quickly. அதே மாதிரி இப்போ 2 பார்த்தீங்கன்னா ஆப்பிள் produce its own wax which contains long unbranched alkanes. C27 H56 and C29 H60. This natural wax helps the apple to resist moisture loss, enhance the fruit firmness and slow down its natural degradation. The consumption of apple with artificial wax coating is harmful to digestive system. இது கூட நமக்கு தெரியும். ஆப்பிளில் இயற்கையாகவே ஒரு மெழுகு போன்ற பூச்சி அது இருக்கும். அது பத்தாது நம்மளால என்ன செஞ்சோம்னா ஆர்டிஃபிஷியல் மெழுகு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அதை பார்க்காம அதோட சேர்த்து சாப்பிடும்போது அது ஹார்ம்ஃபுல் டு ஹியூமன் பீயிங். நேச்சுரலாக இருக்கிறது வேறு, அது ஆப்பிள் சீக்கிரம் கெட்டு போகாமல் அடிபட்டாமல் இருக்கிறதுக்கு இயற்கையில் படைக்கப்பட்ட நேச்சுரல் வேக்ஸ். ஆனால் நம்மளால் சேர்ந்து செஞ்சுறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் மெழுகை தடவி பார்க்குறதுக்கு பளபளப்பாக வச்சுறாங்க. அடுத்து கன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் அல்கேன்ஸ். Each carbon in alkane is sp3 hybridized and 4 groups are atoms around the carbon tetrahedrally bonded. அதாவது ஒரு கார்பனை சுற்றி 4 பாண்ட் டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் கம்பைன் பண்ணியிருக்கோம். In alkanes having 2 or more carbons, there exists in rotation about carbon single bond. Such rotation leaves all the groups or atoms bonded to each carbon into an infinite number of readily interconvertible
three-dimensional arrangement. Such readily interconvertible three-dimensional arrangements of a molecule is called conformations. Conformations of ethane. The two tetrahedral methane groups can rotate about the carbon-carbon bond axis, yielding several arrangements called conformers. The extreme conformations of stacked and elliptical conformation. There can be number of other arrangements between stacked and eclipsed forms, and their arrangements are known as Q forms. Eclipsed forms அதாவது ஒரு கார்பனுக்கு இன்னொரு கார்பனுக்கு நேராக கரெக்டாக அந்த ஹைட்ரஜன் கார்பன் நேராக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். இன் திஸ் கன்ஃபர்மேஷன் த ஹைட்ரஜன் ஆஃப் ஒன் கார்பன் ஆர் டைரக்ட்லி பிஹைண்ட் தோஸ் ஆஃப் த அதர். இப்போ ஒரு கார்பன் அடுக்கிட்டு ஒரு கார்பன் இருக்குது, இங்கே மேலே ஒரு ஹைட்ரஜன், அதேமாதிரி அங்கே ஒரு மேலே ஒரு ஹைட்ரஜன், சைடு ரெண்டு பக்கமும் ரெண்டு ஹைட்ரஜன் இருந்தால் அதே மாதிரி இன்னொரு கார்பன்லேயும் சைடு ரெண்டு பக்கமும் கார்பன் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு இந்த படத்தில் போயிருக்கலாம். இப்போ கார்பன் இங்கே ஒரு கார்பன், இதில் ஒரு ஹைட்ரஜன் இங்கே இருந்துச்சுன்னா அதே மாதிரி இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜனா அதே மாதிரி இங்கிட்டு ஒரு ஹைட்ரஜன், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜனா அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், இந்த மாதிரி பொசிஷனில் இருந்தால் அதுக்கு பேர் எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மர் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி ஸ்டாக்கர்டு கன்ஃபர்மேஷன். இன் திஸ் கன்ஃபர்மேஷன் த ஹைட்ரஜன் ஆஃப் த போத் கார்பன் ஆட்டம்ஸ் ஃபார் அபார்ட் ஃப்ரம் ஈச் அதர். இதில் எப்படின்னா அப்படியே ரொட்டேட் ஆகும். இப்போ மேலே ஒரு ஹைட்ரஜன் ஒரு கார்பனில் இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு ஹைட்ரஜன் மேலே வந்துடும், இல்லை ஆப்போசிட்டில் மாறிடும். அப்படி மாறினா அதுக்கு பேர் தான் ஸ்டாக்கர்டு கன்ஃபர்மேஷன். அப்போ கன்ஃபர்மேஷன்னா ரெண்டு ஸ்ட்ரக்சர் சொல்கிறோம். ஒரு கார்பன் பாண்டில் கார்பன் ஒரே சேம் பொசிஷன், ஹைட்ரஜன் சேம் பொசிஷனில் இருந்தால் அந்த காம்பவுண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு பேர் எக்லிப்டு கன்ஃபர்மேஷன். ஆப்போசிட்டில் இருந்தால் அதுக்கு பேர் ஸ்டாக்கர்டு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ஃபார்ம் வந்து ஸ்கியூ கன்ஃபர்மேஷன். The infinite number of possible intermediate conformations between the two extreme conformations are referred as skew conformation. அதாவது நம்ம முன்னால் டிஸ்கஸ் பண்ண ரெண்டு கன்ஃபர்மேஷனுக்கு இடைப்பட்ட முறையில் ஒரு ஃபார்மேஷன் காம்பவுண்ட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்கியூ ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்டாக்கடு ஸ்கியூ எக்லிப்ஸ்டு, இது வெறும் ஸ்டாக்கடு கிரேட்டர், அதுக்கடுத்து லெஸ்ஸு வந்து ஸ்கியூ, அதுக்கடுத்து எக்லிப்ஸ்டு, இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா கன்ஃபர்மேஷன் ஆஃப் என் பியூட்டேன். இப்போ என் பியூட்டேனுக்கு என்ன கன்ஃபர்மேஷன்? என் பியூட்டேன் மே பி கன்சிடர் டெரிவேட்டிவ் ஆஃப் ஈத்தேன் as one hydrogen on each carbon is replaced by methyl group. Eclipsed conformation. In this conformation the distance between the two methyl group is minimum, so there is a maximum repulsions between them and it is least stable conformer. Anti or stacked form. In this conformation the distance between the two methyl group is maximum and so there is a minimum repulsion between them and it is the most stable conformer. இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கன்ஃபர்மேஷன் வந்து எக்லிப்ஸ்டு ஃபார்மேஷனில் எப்படி இருக்குது, ஹியூஜ் ஃபார்மேஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத படத்தில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ இந்த அல்கேனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா கம்பூஷன்ஸ். நிறையா வந்து ஹைட்ரோ கார்பன் பேர்ன் ஆகி கார்பன் டை ஆக்சைடு தான் கொடுக்குது. நமக்கு தெரியும் இந்த பெட்ரோல், டீசல், கரோசின் எல்லாமே ஹைட்ரோ கார்பன்ஸ் தான். ஏன் ஒரு கார்பன் கட்டை எடுத்து கறி இருந்தாலும் அது ஆக்சிஜனோட கம்பைன் பண்ணி பேர்ன் ஆகி ஹீட் எனர்ஜியை கொடுக்கும், ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும். அப்போ கம்பூஷன். A combustion reaction is a chemical reaction between a substance and oxygen with the evaluation of heat and light. In presence of sufficient oxygen, alkenes undergo combustion when ignited and produces carbon dioxide and water. அப்போ தகுந்த வெப்பநிலையில் வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் ஹீட் எனர்ஜியை கொடுக்குது. இப்போ மீத்தேன் ப்ளஸ் 2O2 CO2 ப்ளஸ் 2H2O. அதேமாதிரி மீத்தேன் ஆக்சிஜனோட நிக்கல் முனையில் கார்பன் மோனாக்சைடு கொடுக்குது. அதே மீத்தேன் ஆக்சிஜனில் கார்பன் ப்ளஸ் 2H2O கொடுக்குது. அடுத்து ஹேலஜினேஷன். ஹேலஜனோட ரியாக்ட் பண்ணும்போது சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்குது. அதாவது மீத்தேனில் 4 ஹைட்ரஜன் இருக்குது, ஹேலஜன் ஒவ்வொரு ரியாக்ஷன்லையும் ஒவ்வொரு ஹேலஜன் ரீப்ளேஸ் பண்ணி கடைசியில் கார்பன் டெட்ராக்ளோரைடு அப்படிங்கிற காம்பவுண்ட் இருக்குது. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியராக அப்சார்ப் பண்ணலாம். இப்போ மீத்தேன்
மீத்தேனில் வந்து குளோரின் ரியாக்ட் பண்ணுது லைட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் ஹீட்டில் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு HCl சேர்ந்து குளோரோ மீத்தேன் அல்லது மித்தைல் குளோரைட் கிடைக்குது. அடுத்த ரியாக்ஷனில் இந்த குளோரோ மீத்தேனோட சிஎல் போடும்போது டைக்ளோரோ மீத்தேன் அல்லது மெத்திலின் டைக்ளோரைட் கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த மெத்திலின் டைக்ளோரைடோட மறுபடியும் போடும்போது ட்ரைக்ளோரோ மீத்தேன் கிடைக்குது அல்லது அதுக்கு பேர் குளோரோஃபார்ம். அதுக்கடுத்து அது குளோரோஃபார்மோட குளோரின் போடும்போது கார்பன் டெட்ராக்ளோரைட். இப்படி ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி கடைசியில் வந்து கார்பன் டெட்ராக்ளோரைட் அப்படின்னு எடுக்குது. இப்போ இந்த சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அல்லது ஹேலஜினேஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத மெக்கானிசம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து 3 விதமாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா இனிஷியேஷன், ப்ரொபகேஷன்ஸ் அண்டு டெர்மினேஷன்ஸ். இப்போ மெக்கானிசம், த ரியாக்ஷன் ப்ரொசீட்ஸ் த்ரூ த ஃப்ரீ ரேடிக்கல் செயின் மெக்கானிசம். This mechanism is characterized by 3 steps: initiation, propagation and termination. First, chain initiation. The chain initiated by UV light leading the homolytic fissions of chlorine molecules into free radicals. இப்போ குளோரின் மாலிகுல் Cl2 அப்படிங்கிறது 2ஆ உடைஞ்சு தனித்தனியாக ஃப்ரீ ரேடிக்கலாக மாறிடுது. இதுக்கு பேர் இனிஷியேஷன். அப்போ ஹியர் 2 Cl bond are for fission because carbon and CH bonds are stronger than C bond Cl bond Cl. Propagation, it proceeds as follows: chlorine free radical attacks the methane molecule and breaks the carbon hydrogen bond, resulting into the generation of methyl free radical. இப்போ CH3 இந்த ஃப்ரீ ரேடிக்கல் குளோரின் போய் கார்பன் ஹைட்ரஜனுக்கு இடையே உள்ள பாண்டை உடைச்சி CH3 ஒரு HCl தூக்கிட்டு போயிடுது. அப்போ இந்த CH3 அப்படி இருக்கிறதுல ஒரு குளோரின் போய் சேர்ந்து CH3Cl மாற்றுறது. The methyl free radical thus obtained attacks the second molecule of chlorine to give chloromethane and the chlorine free radical as follows. This chlorine free radical then cycles back to step and both step A and B are repeated many times and thus chain of reaction is set up. Chain termination. After some time the reaction stops due to the consumption of reactant and the chain is terminated by the combination of free radicals. முதல்ல குளோரின் பிரிஞ்சுது, ஃப்ரீ ரேடிக்கல் ஆயிடுது. அதேமாதிரி கார்பன் ஹைட்ரஜனுக்குள்ளதை இப்போ பிரித்து CH3 பாண்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த குளோரின் போய் அங்கே அட்டாச் ஆயிடுது. அடுத்து அரோமேட்டிசேஷன்ஸ். Alkanes with 6 to 10 carbon atoms are converted into homologous of benzene at high temperature and in the presence of catalyst. This process is known as aromatization. அப்போ define aromatization அப்படின்னு கேட்பாங்க. அதாவது alkanes with 6 to 10 carbon atoms are converted into homologous of benzene at high temperature and in the presence of catalyst. This process is known as aromatization. It occurs simultaneously. Cyclizations followed by degradation of alkanes. இப்போ N-hexane 8 மாலிகுல் உள்ளது. N-hexane 6 மாலிகுல் உள்ளது. 1 2 3 4 5 6 மாலிகுல் உள்ளதை நம்ம என்ன செய்யணும்னா இப்போ குரோமிக் ஆக்சைடு ப்ளஸ் அலுமினியம் ஆக்சைடு முன்னாடி வச்சு பென்சீன் அப்படிங்கிறத மாற்றிடுறோம். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் அரோமேட்டிசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ரியாக்ஷன் வித் ஸ்டீம். Methane reacts with steam at 1273 Kelvin in presence of nickel and decomposes to form carbon monoxide and hydrogen gas. இப்போ மீத்தேன் வாட்டர் போடும்போது கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் கிடைக்குது. Production of hydrogen gas from the methane is known as steam reforming process and it is a well established industrial process for the production of H2 gas from hydrocarbons. At the pyrolysis. Pyrolysis is defined as the thermal decomposition of organic compound into smaller fragments in the absence of air through the application of heat. Pyro means fire and lysis means separating. Pyrolysis of alkanes also named as cracking. But define cracking அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன செய்யணும்னா alkanes are broken by heating. This process is known as cracking அப்படின்னு சொல்லணும். In the absence of air, when alkane vapors are passed through red hot metal, it breaks down into simpler hydrocarbons. All of you turn over page number 190. அடுத்து அப்போ the products depend upon the nature of the alkane, temperature, pressure and presence of or absence of catalyst. The case of
Cracking in the alkanes increases with the increase in molecular weight, and branching with the alkanes. Cracking plays an important role in the petroleum industry. At the isomerizations. Isomerism is a chemical process by which a compound is transformed into any of its isomeric forms. Normal alkanes can be converted into branched alkanes in the presence of aluminum trichloride and HCl at 298 Kelvin. For example, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பியூட்டேன் இருக்குது. பியூட்டேன் வந்து என்ன செய்கிறோம், அதனுடைய வந்து 2-methyl ப்ரொப்பேனாக மாறிடுது. இதை தான் என்ன சொன்னால் ஐசோமெரிக் ஃபார்மேஷன் அப்படின்னு. அதாவது சேம் மாலிகுலர் ஃபார்முலா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. முதல்ல உங்களுக்கு வந்து ஐசோமெரிசம்னா என்னன்னு தெரியும். டிஃபைன் ஐசோமெரிசம், the element the compounds have same molecular formula but different structural formula. That type of elements or compounds are called isomerism. அப்போ இங்கே வந்து ஹீட் பண்ணும்போது பியூட்டேன்கிறது என்னவா மாறினா 2-methyl ப்ரொப்பேனாக மாறிடுது. This process is great industry importance. The quality of gasoline is improved by isomerizing of its components. Uses. The exothermic nature of alkane combustion reaction explains the extensive use of alkanes as fuels. Methane present in the natural gas is used to home heating. Mixture of propane and butane are known as LPG gas, which is used for domestic cooking purpose. Gasoline is a complex mixture of many hydrocarbons used as a fuel for internal combustion engines. இப்போ carbon black is used in the manufacture of ink, printer ink and black pigments. It is also used as a fillers. இப்போ நம்பர் ஆஃப் கார்பன் அட்டம்ஸ் என்ன டைப்பில் இருக்குது, ஸ்டேட் ஆஃப் ரூம் கேஸ், ஹீட்டிங், ஃபியூல் ஃபார் குக்கிங் ஃபியூல். 5 to 7 வந்து லோ பாயிலிங் லிக்யூட் சால்வன் கேசோலின். 6 to 12 வர லிக்யூட் கேசோலின். 12 to 24 வர லிக்யூட் ஜெட் ஃபியூல், போர்ட்டபிள் ஸ்டவ் ஃபியூல். 18 to 50 ஹை பாயிலிங் லிக்யூட் டீசல் ஃபியூல், லூப்ரிகன்ட், ஹீட்டிங் ஆயில். 50 + above வந்து சாலிட், பெட்ரோலியம் ஜெல்லி அண்டு paraffin wax. Okay students, thank you one and all. Next class we will discuss about next unsaturated compounds or otherwise called alkenes.